அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது, இந்த வீடியோ பார்க்கும் போதே உனக்கு தேவையான பணம் ஏதாவது ஒரு வழியில் கிடைக்கும். இந்த வீடியோவில் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் ஈர்ப்பு விதியோட சைக்கோ சிம்பாலஜி பத்தி நம்ம பார்க்க போறோம். ஈர்ப்பு விதினா என்னன்னே தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோ. ஈர்ப்பு விதிங்கிறது நமக்கு என்ன வேணுமோ அதை நம்மளோட மனதில் நம்ம பதிய வைக்கும் போது அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும். இது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரு விஷயம் தாங்க. சொல்ல போனால் நம்மளோட புராணங்கள்லேயே இந்த விஷயம் கொடுத்துருக்கு. ஏன் பகவத்கீதையில கிருஷ்ணன் கூட சொல்லியிருக்காரு, நீ என்ன நினைக்கிறையோ அதுவாகவே நீ மாறுவாயின்னு. இப்போ நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று, நான் ஒரு கோடீஸ்வரன், என்கிட்ட பணம் இருக்குது, எல்லாத்துக்குமே என்னை ரொம்ப பிடிக்கும், எல்லாருமே என்னை மரியாதையோடு நடத்துகிறாங்க அப்படின்னு உங்களை நீங்கள் இந்த எண்ணங்களோடையே நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் என்னவா உங்களை நினச்சிங்களோ அதுவாகவே நீங்கள் மாறி இருப்பீங்க. உங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான் மற்றவங்களும் இந்த உலகமும் உங்களை பார்க்க ஆரம்பிக்கும். பார்க்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறது தான் இந்த ஈர்ப்பு விதி. ஈர்ப்பு விதி நம்மளோட மனதில் எந்த விஷயத்தை நீங்கள் பதிவு வைக்கிறீங்களோ அதற்கான வழி கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபா வேணும்னு நினைக்கிறீங்க. அந்த 1 கோடி ரூபா உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு உங்கள் மனதில் பதிவு வைக்கிறீங்க. அதன் பிறகு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்கும்போது 1 கோடி ரூபா அடையிறதுக்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நீங்கள் ஒரு கோடீஸ்வரன் ஆகும்னு நினைக்கிறீங்கன்னாலும் நீங்கள் ஒரு கோடீஸ்வரன் அப்படின்னு உங்கள் மனதில் பதிவு வைக்கிறீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாருங்களேன், உங்கள் சர்க்கிளே ஒன்று கோடீஸ்வரர்கள் இருக்கக்கூடிய சர்க்கிளாக இருக்கும். இல்லை உங்களை மாதிரியே பணம் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற நண்பர்கள் உங்களுக்கு சுற்றி இருப்பாங்க. உங்களுக்கும் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய வழிகள் என்னன்னு நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும். கிடைக்கக்கூடிய எல்லா வழிகளும் வாய்ப்புகளையும் நீங்கள் பயன்படுத்தும் போது நீங்கள் ஆசைப்பட்ட கோடீஸ்வரன் ஆவீங்க. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருப்பீங்களே. இதுதான் ஈர்ப்பு விதி. ஈர்ப்பு விதி ஒரு மனுஷன் கேட்கக்கூடிய விஷயத்த கொடுக்கும். இது சரி இது தப்பு அப்படின்னு அது பார்க்காது. நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் நீங்கள் கேட்கக்கூடிய விஷயம் நீங்கள் நம்பக்கூடியதாக இருக்கணும். உங்களுக்கே உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயத்த நீங்கள் கேட்டிங்கன்னா ஈர்ப்பு விதினால் அதை கொடுக்க முடியாது. நீங்கள் நம்பக்கூடிய விஷயமா இருக்கணும். நம்ம நம்பக்கூடிய விஷயம், இப்போ எனக்கு ஒரு 1 கோடி ரூபா தேவைப்படுது, அது எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்குது அப்படின்னா ஈர்ப்பு விதியில் ரொம்ப சிறப்பான இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சைக்கோ சிம்பாலஜி யூஸ் பண்ணலாம். சைக்கோ சிம்பாலஜிங்கிறது என்ன? ஒரு சிம்பிள் தான். நம்ம ஒரு விஷயத்தை நம்ம மனதில் பதிய வைக்கிறதை விட ஒரு படத்தை நம்ம மனதில் ரொம்ப வேகமாக பதிய வைக்க முடியும். இதனால தான் ஒவ்வொரு கம்பெனியுமே அவங்களோட பிராண்டுக்கு லோகோ ஒன்று கிரியேட் பண்ணி அந்த லோகோ மூலமாக அவங்களோட பிராண்டை நம்ம மனதில் பதிய வைக்கிறாங்க. அதே விஷயந்தான் உங்களுக்கு சைக்கோ சிம்பாலஜின்னு சொல்லுவோமே. இந்த சைக்கோ சிம்பாலஜியில் நான் உங்களுக்கு வாசுதேவருடைய ஒரு சர்க்கிள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா பணத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒன்று. இந்த சிம்பிள்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல், உங்களோட லேப்டாப்பு, நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒட்ட வச்சுருங்க. அடுத்தது ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு பணம் வேணுமா, எவ்வளோ பணம் வேணும், என்ன தேவை அப்படின்னு நீங்கள் எல்லாமே மனதில் ஒருநிலைப்படுத்திட்டு முதல்ல தெளிவைக்கோங்க. இப்போ எனக்கு ஒரு 1 கோடி ரூபா வேணும்னா 1 கோடி ரூபாய் கிளியரான பிறகு அமைதியாக உங்களுடைய கட்டலில் உட்காந்துட்டு என்கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்குங்கிற எண்ணத்தோட இந்த படத்தை ஒரு எல்லோ கலர்லேயும் ரெட் கலர்லேயும் பார்த்தீங்கன்னா இதில் நான் எப்படி கொடுத்துருக்கணும் இதே மாதிரி வரைங்க. எனக்கு வரைகிறதுக்கு கஷ்டமாக இருக்குங்க, எனக்கு அந்தளவுக்கு வரைய தெரியலனா பிரச்சனையே கிடையாதுங்க. இதை நீங்கள் பெட்டில் உட்காந்துட்டு நீங்கள் உங்ககிட்ட அந்த பணம் இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த படத்தை பார்த்துட்டே இருங்க. பார்த்துட்டு கண்களை மூடும்போது இந்த சிம்பிள் உங்கள் மனக்கண்ணில் க்ளீனாக தெரியணும். அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தாவே போதும். உங்கள் மனக்கண்ணில் இந்த சிம்பிள் க்ளீனாக தெரிஞ்ச பிறகு அந்த எண்ணங்களோட அமைதியாக உட்காந்துட்டு அப்படியே படுத்துருங்க. இதை நீங்கள் டெய்லியும் பார்த்துட்டே வரணும். பார்க்கும்போதெல்லாம் என்கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தோடு பார்த்துட்டு வாங்க. இதை நீங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக உங்ககிட்ட பணம் இருக்குது, எனக்கு கிடைக்கும், என்னால் முடியும், எனக்கு நடக்கும் அப்படிங்கிற பாசிட்டிவான எண்ணத்தோடு பார்க்குறீங்களோ உங்களுக்கு ரொம்ப வேகமாக நீங்கள் ஆசைப்பட்ட அந்த 1 கோடி ரூபா அடைகிறதுக்கான வழிகள் கிடைக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்களே பாருங்களேன், உங்களோட சர்க்கிள் அப்படியே மாறி இருக்கும். உங்களோட தாட்ஸ் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் வந்துருப்பாங்க. ஏன் நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 1 கோடி ரூபா அடையிறதுக்கான வழிகள் சம்மந்தமானதாக இருக்குமே. வேறு எந்த விஷயத்தையும் மனதில் போடக்கூடாது. காரணம் ஏன்னா ஒரே நேரத்தில் நம்மளால் 2 கோடியில சவாரி பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணணும், ஒரு விஷயத்தில் முழு கவனம் செலுத்தி அந்த 1 கோடி ரூபா மட்டும் மனதில் வைத்து நீங்கள் பண்ணுங்கள். அதிகமாக வேண்டாம், ஒரு 21 நாள் பண்ணி பாருங்கள். 21 நாள் முடியும் போது உங்களுடைய எல்லா விஷயங்களுமே அந்த 1 கோடியில் கவனம் செலுத்தியிருக்கோம். அப்போ அதை அடையிறதுக்கான வழிகள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். அந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்தும் போது நீங்கள் கேட்ட அந்த 1 கோடி ரூபா உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கேட்கக்கூடிய பணம் உங்களுக்கு கிடைக்குன்னு உங்கள் மனம் நம்புனா நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதற்கான முயற்சியும் நீங்கள் தான் செய்யணும். நான் வேலையே செய்ய மாட்டேன், எனக்கு அந்த வழிகள்லாம் வராது, கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டணும் அப்படின்னு மட்டும் நினைக்காம முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கும். சைக்கோ சிம்பாலஜி எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத
நீங்க உங்க அனுபவத்திலும் உணர்வீங்க. நன்றி, வணக்கம்.